டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் தங்க பஸ்பம் சாப்பிடலாமா சார்? தங்க பஸ்பம் சாப்பிட்டா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில், குறிப்பாக சித்த மருத்துவத்தில் மூலிகை கற்பம் உலோக கற்பம் என்று கூறுவது வழக்கம். உலோக கற்பத்தில் தங்கம் ஒரு உலோக கற்பம், வெள்ளி உலோக கற்பம், தாமிரம் உலோக கற்பம், இரும்பு உலோக கற்பம். கற்பம் என்றால் நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம் இது வராமல் தடுப்பதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள். காயமென்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது தங்கம். அதனால தான் இதை ஆபரணங்களாக மனிதன் அணியத் தொடங்கினான். இது உடலுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னால் யாரும் இதை பயன்படுத்த மாட்டாங்க. தங்கத்தை உடம்புல போட்டால் அழகாக இருக்கிறீங்க, தங்க தோடு போட்டால் நல்லா இருக்குது, தங்க மூக்குத்தி போட்டால் நல்லா இருக்குது, நெக்லஸ் போட்டால் நல்லா இருக்குது, தங்க கொலுசு போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆபரணங்களாக இதை தயாரித்து ஆண்களும் தங்கத்தை அணிகிறாங்க, பெண்களும் அணிகிறாங்க. இன்றைக்கி தங்கம் எந்த விலை விற்கிறது அப்படிங்கிற உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். விலை மதிப்பே இல்லாமல் அது சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி விலை மதிப்பில்லாத இந்த தங்கம் நம் உடலை பாதுகாக்கக்கூடியது. இந்த தங்கத்தை பூமிக்கு அடியில் நீங்கள் புதைச்சி வச்சு பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய நிறமும் மாறாது, அதனுடைய குணமும் மாறாது. அதனால தான் இந்த தங்கத்தை மருந்தாக்கி நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் வழங்கப்பட்டு வருது. தங்க பஸ்பம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா நோய்களுக்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்து உலோக கற்பம். அதனால தான் காயக்கற்பம் என்று சொல்லி இந்த தங்க பஸ்பத்தை சகல ரோக நிவாரணியாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்குமே ஒரு மிகச்சிறந்த தீர்வை தரக்கூடியது தங்க பஸ்பம். அதே போல் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வரும், விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படும், குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும். அதே போல் நாள்பட்ட நோய் நிலைகளில் இப்போது காச நோய் இருக்கிறவங்க, அதே போல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதோ போல் வெண்படை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதே போல் நாள்பட்ட மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவங்க, நாள்பட்ட தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே இந்த தங்கம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. இதை தேன்லையும் சாப்பிடலாம், பால்லையும் சாப்பிடலாம், நெய்யிலையும் சாப்பிடலாம். இதெல்லாம் அதனுடைய துணை மருந்து மாறும் பொழுது அதனுடைய குணமும் மாறும். எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு 25 மில்லிகிராமிலிருந்து 50 மில்லிகிராம், அதாவது ஒரு அரிசி எடை அப்படிம்பாங்க, அந்த அளவு எடுத்து பாலில் அல்லது நெய்யில் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டா உடலை கற்பமாக பாதுகாக்கும். கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல், முதிர்ச்சி தெரியாமல், வயதினுடைய முதிர்ச்சி தெரியாமல் எந்த நோயாக இருந்தாலும் விரைவில் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த தங்கத்திற்கு இருக்கிறது. அதனால தான் இதை காயக்கற்பம் என்று சொல்லி சித்த மருத்துவத்தில் இந்த தங்கத்தை மருந்தாக பயன்படுத்துகின்றார்கள். அதனால் தங்க புஷ்பத்தை வாங்கி நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது. மருத்துவர் ஆலோசனையோடு இதை எவ்வளவு நாள் சாப்பிட வேண்டும், எதில் சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.